11th ஒன் 11ஆம் தேதி அப்படிங்கிறது ஏப்ரல் 11. அதில் இன்றைக்கு உண்டான கொட்டேஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போராடி தோற்றுப்பார் ஜெயித்தவனும் உன்னை மறக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு மமதையில் இருக்கிறவனை ஒரு பயம் காட்டி கடைசி வரைக்கும் போராடி தோற்றாலும் கூட அது ஒரு வெற்றியை தான் சாரும் அப்படின்ற மாதிரி இந்த வார்த்தை சொல்லுது. போராடி தோற்றுப்பார் ஜெயித்தவனும் உன்னை மறக்க மாட்டான். ஸ்பெசிஃபிக்காக நேற்றைய தினம் கூட நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ஐபிஎல் அப்படிங்கிறதுல நேற்றுக்கு குறிப்பாக ஆர்சிபி அண்ட் ஆல்சோ யாருக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படிங்கிறதுக்கு நடந்துச்சு. இதில் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஓவர் வரைக்கும் இல்லை ஒரு 12 ஓவர் வரைக்கும் கூட யார் தான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்சிபி தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ரன் அடிச்சிட முடியாது. விக்கெட் மலன்னு 5 விக்கெட் விழுந்து போச்சு. ஸோ கண்டிப்பாக அடுத்து ஆர்சிபி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனால் பண்ணிடுங்க, இந்த போராடி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். என்ன பண்ணார், சிங்கிள் ஹேண்டாக எடுத்துகிட்டு போனார். யார் அப்படின்னு கேட்டால் அதோட கேப்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசி யார், ராகுல், KL ராகுல் அப்படிங்கிறவர் சிங்கிள் ஹேண்டாக எடுத்துகிட்டு போனார். அப்போ அப்படியே தலைகீழமாக மாறுது, எல்லாமே தலைகீழமாக இருக்குது. இவங்க தான் ஜெயிப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலுக்கு 14 ரன் அடிக்கணும், 14 பாலுக்கு 1 ரன் அடிக்கணுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அவ்வளோ சூப்பராக கொண்டு போனாங்க மேட்ச். என்ன பண்ணணுமா, எந்த ஒரு காரியத்தில் நம்ம வெற்றி பெற வேண்டுமானாலும் முதல்ல என்ன பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த போராடும் குணம் வேணும். போராடும் குணம்னா என்ன, அதாவது நேரத்துக்கு எழுந்திருக்கிறது, அன்னன்னைக்கு நடத்துறது, அன்னன்னைக்கே படிக்கிறது, டெஸ்ட்டு அப்படிங்கிறத வச்சாங்கன்னா அன்னைக்கே டெஸ்ட் அடிக்கிறது, சரியா, எடுத்த காரியத்தில் வெற்றி வரும் வரை ஓய்ந்து போகாமல் இருக்கிறது, அதே மாதிரி லெத்தாஜிக்கல் மைண்ட் இல்லாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக நம்ம என்ன பண்ணணும் சார் அப்படின்னா போராடணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த எதிர்நீச்சல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா தேஷ்முகி? எதிர்நீச்சல் என்ன? எல்லாத்தையும் எதிர்த்து போராடுறது தான். எஸ், சரியா. வெற்றி வேண்டுமா போட்டு பாராடா எதிர்நீச்சல் வேண்டாம். அந்த வரிகள் தெரியுமா தெரியாது? ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? வெற்றி வேண்டுமா போட்டு பாராடா எதிர்நீச்சல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பெரும் கூச்சலாக என்னமோ வரும். யாருக்குமே தெரியாதா? சர்தான் போட ஏதோ சம்திங் இல்லை. ஆன்லைனில் இருக்கீங்களா போல? யாராவது வாயை திறந்து எஸ் சார் நோ சொல்லுங்க. வரிகள் தெரியலன்றது வேற, வரிகள் தெரியலங்கிறது வேற. வரிகள் தெரியல, சரியா. எதிர்நீச்சல். அப்போ எதிர்நீச்சல் அடி விஐபிங்கிற ஒரு திரைப்படத்தில் வரும்ல, எதிர்நீச்சல் அடி, அதுவும் தெரியாதா? ஏன்னா நீங்களாம் அந்த சிவகார்த்திகேயன் படம், நான் அந்த வரிகளை தான் கேட்குறேன். அது யார் டைரக்டர், யார் ஹீரோயின், யார் மியூசிக் டைரக்டர்லாம் கேட்கல, வரிகள் கேட்குறேன். எதிர்நீச்சல் அடி. ஏன்னா நீங்களாம் இந்த மலைக்கு கூட என்ன பண்ண மாட்டீங்க, திரைப்படங்கள் பார்க்க மாட்டீங்க, திரைப்படத்துக்கு என்ன தியேட்டருக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டீங்க, ஒதுங்க கூட மாட்டீங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு மோட்டிவேஷனான அந்த வேர்ட்ஸ் கேட்குறேன். தடை அதை உடை புது சரித்திரம் படை, தடை அதை உடை புது சரித்திரம் படை. சரி, அந்த வரிகள் முதல் வரிகள் சொல்லுங்க. எதிர்நீச்சல் அடி, அதுதானங்க தெரியலைங்க. என்னம்மா? வென்று ஏத்துக்கொடியா? வென்று ஏற்று கொடி. ஆமாம், ஏற்று கொடி. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம போராடி தோற்றுப்பார் ஜெயித்தவனும் உன்னை மறக்க மாட்டான். இதில் இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா போராடணும். அவ்வளோதான். இனிமேல் முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே சரி போயிட்டு போகுதுன்னு விட்டுறக்கூடாது. ஐயோ நம்ம படிக்கலை, நம்ம சரியாக ஜெயிக்கலை, நம்ம எந்திரிக்க முடியல, நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியல, அல்லது புரிய மாட்டேங்குது, வைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி இப்போ 3 பேர் நான் காமிச்சு கொடுத்துருப்பேன். அடையாளம் உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்துருக்குறேன். ரயில்வே எக்ஸாம்ஸுக்கு அட்மிஷன் போகிறது அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுத்துருப்பேன். ரயில்வே எக்ஸாம் குரூப் டி நம்ம அகாடமியில் படித்து நம்ம ஊர் காரைக்குடியிலே வேலை பார்த்தவரை தான் அந்த இடத்துல காமிச்சிருக்கேன். கௌதம் அப்படிங்கிற தம்பியை காமிச்சிருக்கேன். சரி, எஸ்ஐக்கு அட்மிஷன் போகுது அப்படின்னு காமிச்சிருப்பேன். அது மாதிரி இருக்கக்கூடிய இந்த எஸ்ஐக்கு அட்மிஷன் போகுதுன்னு சொல்லிட்டு அந்த படத்தில் இருக்கிறவர் எஸ்ஐ நம்ம அகாடமியில் படித்தவர் தான். நம்ம காரைக்குடியில் தான் ஒர்க் பண்ணுறாரு, எஸ்ஐயாக இருக்கிறார். சிவகங்கை மாவட்டத்தில் நம்ம காரைக்குடியில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எஸ்ஐயாக இருக்கிறார். அப்புறம் நேற்று இன்னொரு குரூப் 4 பாஸ் பண்ண ஒரு பொண்ணை காமிச்சு கொடுத்துருப்பேன், திவ்யான்னு சொல்கிற நாகப்பட்டினத்தில் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டு. இவங்க எல்லாமே நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துல இருந்து படித்து போனவங்க தான். நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துல இருந்து இப்போ ரீசெண்டாக போனவங்க தான்.
அப்போ நம்ம 3 பேரை இன்னைக்கு மட்டும் 3 பேரை அடையாளப்படுத்தியிருக்கிறோம். ஒருத்தர் எஸ்ஐ, ஒருத்தர் நம்ம ரயில்வேல, நம்ம காரைக்குடி ரயில்வேல, இன்னொருத்தங்க குரூப் 4 அப்படிங்கிறதுல. ஸோ அந்த மாதிரி காமிச்சு கொடுத்துருக்கோம். என்ன பண்ணணும்? போராடணும். போராடுறவங்க தான் ஜெயிப்பாங்க. ஸோ இன்னைக்கு என்ன சார் முக்கியமான தினம்? தேசிய பாதுகாப்பான தாய்மை தினமா, மதர்ஹுட் டே. அதுவும் பாதுகாப்பான தாய்மை தினம். பாதுகாப்பான அப்படின்னா என்னது? சேஃப் அண்ட் செக்யூர். மதர்ஹுட் டே அப்படின்னு சொல்கிறாங்க. மதர்ஹுட், தாய்மை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 2003ஆம் ஆண்டு சரியா, ஒயிட் ரிப்பன் அலையன்ஸ் இந்தியா வேண்டுகோளின்படி கஸ்தூரிபா காந்தியின் பிறந்த நாளான ஏப்ரல் 11. ஸோ யார் சார் இந்த கஸ்தூரிபா காந்தி? மகாத்மா காந்திஜியினுடைய மனைவி. அக்டோபர் 2 அவங்க பிறக்கிறாங்க. ஏப்ரல் 11 இவங்க பிறக்கிறாங்க. கஸ்தூரிபா காந்தியினுடைய பிறந்த நாளான ஏப்ரல் 11ஆம் தேதியை தேசிய பாதுகாப்பான தாய்மை தினமாக இந்திய அரசு அறிவித்தது. கர்ப்பம், பிரசவம், பிற்கால சேவைகள் முழுவதும் கர்ப்பிணிகள் சுகாதார பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வு. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு தாய்மை அடையக்கூடிய அந்த பெண்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாள் தான் நேஷனல் சேஃப்டி மதர்ஹுட் டே. நேஷனல் சேஃப்டி மதர்ஹுட் டே ஏப்ரல் 11. யாருடைய பிறந்த நாள்? கஸ்தூரிபா காந்தி. நல்லா பேசுங்க. கஸ்தூரிபா காந்தி. ஸோ சொல்லுங்க, கௌதம் ஃப்ரம் மதுரை. நம்முடைய காந்திஜி பிறந்த வருடம் எது? 1869 அக்டோபர் 2. இறந்த நாள் எது? ஜனவரி 30 1948. அவர் எப்போ வந்து சவுத் ஆப்பிரிக்கா போனார்? 1893 போனவர். எப்போ திரும்ப வந்தார்? ஜனவரி 9 1915. ஜனவரி 9 என்ன நாளாக அனுசரிக்கப்படுது? என்ஆர்ஐ டேனா என்ன? நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியானா என்ன? இந்தியாவிலிருந்து வெளிநாடு போய் தங்கி, ஸோ அந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களை தான் நம்ம வெளிநாடு வாழ் இந்தியர்னு சொல்கிறோம். அது வந்து என்ன நாளாக அனுசரிக்கப்படுது? அதான் என்ஆர்ஐனா என்ன? பிரவேசி பாரதிய திவாஸ் அப்படின்னு. பிரவேசி பாரதிய திவாஸ், பிரவேசி பாரதிய திவாஸ் அப்படிங்கிற நாளாக அனுசரிக்கப்படுகிறது. காந்திஜி அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல ஏற்படுத்தின அந்த ஆசிரமத்துக்கு பேர் என்ன? சபர்மதி ஆசிரமத்தம் எங்கே ஆரம்பித்தார்? குஜராத்தில் தான். எங்கே தான்? சபர்மதியில் தான் ஆரம்பித்தார். குஜராத்தில் எங்கே ஆரம்பித்தார்? சபர்மதியில் ஆரம்பித்தார். அவர் கலந்து கொண்ட முதல் போராட்டம் இதுப்பா, வீர விக்னேஷ். சம்பரான் போராட்டம், சரியா, அகமதாபாத் மில் போராட்டம், அதுக்கப்புறம் கேதார் போராட்டம். சரி, அவர் வந்து மாஸ் பேஸ்டாக கலந்து கொண்ட போராட்டம் எது? மாஸ் பேஸ்டாக. அதுதான் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட். 1920 நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட். ஸோ எதனால் அவர் கைது செய்யப்படுறார்? தர்மலிங்கம். சௌரி சௌரா இன்சிடென்ட்ல அவர் முதல்ல கைது செய்யப்படுகிறார். சௌரி சௌரா இன்சிடென்ட் அப்படிங்கிறது பிப்ரவரி 5, சரியா, பிப்ரவரி 5 சௌரி சௌரா இன்சிடென்ட். 1922 22 போலீஸ்காரங்களை உயிரோட எரிச்சு கொண்டுடுறாங்க. 22 போலீஸ்காரங்களை உயிரோட எரிச்சு கொண்டதுனால அவர் வந்து கைது செய்யப்படுகிறார், எரவாடா ஜெயிலில் அடைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமானது குயிட் இண்டியா மூவ்மெண்ட் எந்த தேதியில் நடந்துச்சு? ஆகஸ்ட் 8 1942. ஆகஸ்ட் 8 1942 தான் ஸோ நமக்கு குயிட் இண்டியா மூவ்மெண்ட் அப்படிங்கிறது, வெள்ளையனை வெளியேறு இயக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து எழுதி வச்சுங்க, 128 ஆண்டுகளுக்கு பிறகு, ஆஃப்டர் 128 இயர்ஸ், 128 ஆண்டுகளுக்கு பிறகு ஒலிம்பிக் கிரிக்கெட் அப்படிங்கிறது சேர்க்க இருக்கிறாங்க. இது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஸோ 128 ஆண்டுகளுக்கு பிறகு ஒலிம்பிக் அப்படிங்கிறதுல கிரிக்கெட் அப்படிங்கிறது இடம்பெறுகிறது. இதுவரைக்கும் கிரிக்கெட் அப்படிங்கிற போட்டி இடம்பெறவில்லை. அப்போ கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒன்று இடம்பெற்றா யாருக்கு அதிக வாய்ப்பு? ஒலிம்பிக்கில் எப்போவுமே இந்தியா அடிக்க, ஆஸ்திரேலியா அடிக்க, ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ், இந்த மாதிரி நாடுகள், பாகிஸ்தான், இந்த மாதிரி உள்ள நாடுகளுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நியூசிலாந்து, இந்த மாதிரி நாடுகளுக்கு, இங்கிலாந்து, இந்த மாதிரி நாடுகளுக்கு. ஆனால் ப்ரையாரிட்டி வந்து இந்தியாவுக்கு தாங்க. நல்லா முயற்சி பண்ணுவாங்க. ஸோ நல்லா முயற்சி பண்ணுவாங்க. 128 ஆண்டுகளுக்கு பிறகு ஸோ ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் அப்படிங்கிறது இடம் பிடித்துள்ளது. 2028ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற உள்ள நிலையில், லாஸ் ஏஞ்சல்ஸ், சரியா, 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி அமெரிக்காவில் நடக்கவுள்ள நிலையில் 5 புதிய விளையாட்டுகளில் ஒன்றாக கிரிக்கெட்டும் சேர்க்கப்பட்டுள்ளது. ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் தலா 5 அணிகள் பங்கேற்க இருப்பதாக அறிவிப்பு. 5 அணிகள், தலா 5 அணிகள் இடம்பெறுவதாக அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2028. 2024 எங்க நடைபெற இருக்கிறது தம்பி? எங்க முடிஞ்சு? பாரிஸ் அப்படிங்கிறது நடந்துச்சு. பிரான்ஸ்ல பாரிஸ்ல நடந்துச்சு. 2028 எங்க நடக்கப்போகுது? அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நடக்கப்படுது.
அப்போ 2032 எங்கே நடக்க போகுது? ஆஸ்திரேலியாவில் பிரிஸ்பேன். ஆஸ்திரேலியாவில் பிரிஸ்பேன். இதிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 2024, 2028, 2032, 2036 யார் நடத்துவதாக திட்டம்? இந்தியா நடத்துவதாக திட்டம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா நடத்துவதாக திட்டம். இப்போ 2024 பிரான்ஸில் பாரிஸ், 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறது வந்து அமெரிக்கா. ஸோ 2032 அப்படிங்கிறது வந்து பிரிஸ்பேன் அப்படிங்கிறது வந்து ஆஸ்திரேலியா. பிரிஸ்பேன் அப்படிங்கிறது வந்து ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். 2028 கிரிக்கெட் அப்படிங்கிறது இடம்பெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. 2028 கிரிக்கெட் அப்படிங்கிறது நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ இன்றைக்கி டேட் வந்து ஏப்ரல் 11. ஸோ ஏப்ரல் 11 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு ஸோ குயிக்காக நம்ம சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது போகலாம். ஸோ இன்றைக்கி உண்டானது அப்படிங்கிறது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தானே, பேசுங்கப்பா. இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. நாளைக்கு முழுக்க நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக நடத்தினதை வந்து கம்ப்ளீட்டாக இது பண்ணிக்கலாம். இந்த வாரம் முழுவதும் நடத்தினதை கம்ப்ளீட்டாக பண்ணிக்கலாம். சரியா? அப்போ முதியோர் ஆணையம் எழுதுங்க தலைப்பு. முதியோர் ஆணையம், எல்டர்ஸ் கமிஷன். முதியோர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்டர்ஸ் கமிஷன், முதியோர். இந்தியாவின் முதல் முதியோர் ஆணையம் கேரளாவில் நிறுவப்பட்டுள்ளதுங்க. த ஃபர்ஸ்ட் கமிஷன் ஃபார் எல்டர்ஸ். முதியோர்களுக்கான முதல் ஆணையம் இந்தியாவில் முதலில் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தா கேரளா. அதே மாதிரி வக்பு வாரியம் புதிய சட்டத்தின்படி அப்படிங்கிறது வக்பு வாரியம் முதல் எங்கே அமைக்கப்பட்டது? கேரளா அப்படிங்கிறது. யூனிஃபார்ம் சிவில் கோடு முதல் எங்கே அறிமுகப்படுத்தப்பட்டது? உத்தரகாண்ட். உத்தரகாண்டோட முதலமைச்சர் யாரு? புஷ்கர் சிங் தாமி. உத்தரகாண்ட் எத்தனையாவது இந்திய மாநிலம்? 27 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 26 யாரு? சத்தீஸ்கர். 27 உத்தரகாண்ட். 28 ஜார்க்கண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ கேரளாவில் நிறுவப்பட்டுள்ளது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். மூத்த குடிமக்கள் தினம்ங்கிறது ஆகஸ்ட் 21. மூத்த குடிமக்கள் தினம் அப்படிங்கிறது வந்து ஆகஸ்ட் 21. சர்வதேச முதியோர் தினம் அப்படின்னு கேட்டால் அக்டோபர் 1. சர்வதேச முதியோர் தினம், முதியோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஆகஸ்ட் அக்டோபர் 1. பேசுங்கப்பா. எது சர்வதேச முதியோர் தினம்னா? அக்டோபர் 1. மூத்த குடிமக்கள் தினம்னா ஆகஸ்ட் 21. ஆகஸ்ட் 21. ஆகஸ்ட் 21 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ என்ன சார் முக்கியமானது இன்னைக்கு ஒன்றான கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதல் பக்க செய்தியில் என்ன இருக்கு? NIA பிடியில் பயங்கரவாதி ராணா. கிளாஸ் கட் ஆயிடுச்சா? சரி, வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் NIA? நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. ஸோ படிச்சுக்கணும். நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. அப்போ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அதோட பிடியில் ராணா இருக்கிறாரா? ராணா யாருங்க இவர்? ஸோ நம்ம பார்க்க போகிறோம். ராணா. NIA. ஸோ இதெல்லாம் முக்கியமான இயக்கங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த NIA அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். NIA அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ED அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா CBI தெரிஞ்சு வச்சுக்கணும். CVC தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் முக்கியமானது. ED அப்படின்னா என்ன? எக்ஸ்பென்ஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட தற்போது இயக்குனர் யாரு? ராகுல் நவீன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். NIA எக்ஸ்பென்ஷன் என்ன? நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. அதோட பிடியில் இருக்கிறவர் யாரு? ராணா. ராணாங்கிறவர் யாருங்க? மும்பையினுடைய குண்டு வீசி தாக்கினவரா? எஸ். 2008 மும்பை பயங்கரவாத தாக்குதல் வழக்கில் தேடப்பட்டவர். 2008 கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் கடந்து 17 இயர்ஸ். 2008 மும்பை பயங்கரவாத தாக்குதல் வழக்கில் தேடப்பட்டவர். 2008 மும்பை அப்படிங்கிறது நவம்பரில் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் நிகழ்த்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் 166 பேர் உயிரிழந்தனர். எழுதி வச்சு மும்பை தாக்குதல் 166 அப்படிங்கிறது வந்து டைடு. 166 பேர் இறந்துருக்கிறாங்க. 238 பேர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஊண்டு. ஸோ காயமடைஞ்சிருக்கிறாங்க. கடல் வழியாக மும்பைக்குள் நுழைந்த பயங்கரவாதிகள் இந்த தாக்குதலை நடத்தினர். இதில் மூளையாக செயல்பட்டவர்கள் ஒருவரான பாகிஸ்தான் அமெரிக்க பயங்கரவாதி டேவிட் ஹெட்லி, நெருங்கிய நண்பர் தகாவூர் ராணா. கனடா குடியுரிமை பெற்ற பாகிஸ்தான் வம்சாவளி நபரான ராணாவுக்கு லஷ்கர்-இ-தொய்பா. எழுதி வச்சுங்க. லஷ்கர்-இ-தொய்பா இது வந்து ஒரு தீவிரவாத அமைப்பு. லஷ்கர்-இ-தொய்பா. அதே மாதிரி அல் ஜிகாத் இஸ்லாமி. இதெல்லாம் நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் பாடப்பகுதியிலையும் வருது. நமக்கு GSல வருது. இதெல்லாம் பயங்கரவாத இது மெயின்ஸில் முக்கியமான பாடம். மெயின்ஸில் இந்தியன் பாலிட்டியில் முக்கியமான பாடமாக வருது. சர்வதேச அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகுப்புவாத குழுக்கள், இனவாத குழுக்கள், பயங்கரவாத குழுக்கள் அப்படின்னு கேட்பாங்க.
அந்த 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 இதில் வரும். ஸோ தஹாவூர் ராணா யார் ஆதரவு கொடுத்தா அப்படின்னு கேட்டால், ஒன்று லஷ்கர் இ தொய்பா அப்படிங்கிறது ஆதரவு கொடுத்துருக்கு. இன்னொன்று என்ன சார் அப்படின்னு கேட்டால், அந்த ஜர்கத் அல் ஜிஹாதி இஸ்லாமி, ஜர்கத் அல் ஜிஹாதி இஸ்லாமி அப்படிங்கிறது இதுவும் கொடுத்துருக்கு. எந்த நாட்டில் அவங்க தஞ்சம் போட்டுருக்குறாங்க? கனடா. கனடாவுடைய முன்னாள் பிரதமராக இருந்தவர் யார்? ஜஸ்டின் ட்ரூடே. இந்நாள் பிரதமராக இருக்கிறவர் யார்? மார்க் கார்னி. மார்க் கார்னி அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு இன்னைக்கு முதல் பக்க செய்தியில் இருக்கு. கூட்டணி வியூகம். மத்திய அமைச்சர் அமித்ஷா இன்று ஆலோசனை. இன்று சென்னையில் தான் இருக்கிறார். நம்முடைய ஹோம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு அரசு முறை பயணமாக அப்படிங்கிறது வந்திருக்கிறாரா? அமித்ஷா 2026 பேரவைத் தேர்தலில் கூட்டணி வியூகம் தொடர்பாக முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏப்ரல் 16 விசாரணை. எழுதி வச்சுங்க. வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிரான மனுக்கள் உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது விசாரணை நடத்துகிறது, என்கொயரி. ஸோ என்னைக்கு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது குடியரசுத் தலைவரால்? ஏப்ரல் 5. லோக்சபாவில் எப்போ? ஏப்ரல் 2. சரியா? ராஜ்யசபாவில் எப்போ? ஏப்ரல் 4. லோக்சபாவில் ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர்? 288. ராஜ்யசபாவில் ஏற்றுக்கிட்டவங்க எத்தனை பேர்? 128. அது 288, இங்கே 128 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். எந்த திருத்த மசோதா பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? வக்பு திருத்த மசோதா. மெயின்ஸுக்கு முக்கியம்னு சொல்லியிருக்கேன். லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்கில் கிரிக்கெட்டில் 6 அணிகள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. 6 அணிகள். ஸோ 2028 எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? 128 ஆண்டுகளுக்கு பிறகு. 128 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல் முறையாக அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுவும் நம்ம அடிக்கடி பார்க்க வேண்டியது. என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க? ஸோ அடுத்தாப்புல ஜூடான் நைஜீரியா 10 பேர் உள்பட 17 பேர் கைது. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. இங்கெல்லாம் உள்நாட்டு கலவரம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. சூடானில், நைஜீரியாவில். ஸோ அதிகமாக உள்நாட்டு கலவரம் வெடிச்சிட்டு இருக்குது. இது முக்கியமானது. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எழுத்தாளர் ராமகிருஷ்ணனுக்கு இது முக்கியமான விருதுங்க. ஏற்கனவே ராமகிருஷ்ணன் சாகித்ய அகாடமி விருது வேற வாங்கியிருக்கிறார். ராமகிருஷ்ணன் எதற்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு தெரியுமா? சஞ்சாரம். எந்த நூலுக்காக? சஞ்சாரம்ன்ற நூலுக்காக இவர் வாங்கியிருக்காரு. இந்த வருடம் கேட்கக்கூடிய கேள்விகளில் இது முக்கியமாக இடம்பெறக்கூடிய கேள்விங்க. சஞ்சாரம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறார். அதே நம்ம தமிழக எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு பாரதிய பாஷா விருது. பாரதிய பாஷா இந்த விருது முக்கியமான விருது அப்படிங்கிற மாதிரி அறியப்படுகிறது. ஸோ முக்கியமாக தெரிஞ்சு வச்சுங்க. பாரதிய பாஷா விருது. இப்போ பாரதிய பாஷா விருது அப்படிங்கிறது நம்முடைய எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு, கொல்கத்தாவை தலைமையாக கொண்டு இந்திய அமைப்பான பாரதிய பாஷா பரிஷத் இதுதான் இந்த விருதை கொடுக்குறது. 2025 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறாரு ராமகிருஷ்ணன். சஞ்சாரம்ங்கிற நாவலுக்காக இவருக்கு எப்போது வழங்கப்பட்டதுன்னா 2018. இந்த சாகித்ய அகாடமி விருதுகள் கடைசி ஒரு 10 பேராவது தெரிஞ்சு வச்சுக்கணும். கடைசி ஒரு 10 பேர் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ யாருங்க சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது மொழிபெயர்ப்புக்கான விருது வாங்கினா? விமலா. அம்மா எந்த ஊருக்காரங்க? அவங்க கன்னியாகுமரியை சார்ந்தவங்க. விமலா அப்படிங்கிறவங்களுக்கு தான் கிடைச்சது அப்படிங்கிறது. எண்டே ஆண்கள் அப்படின்னு சொல்றது. எண்டே ஆண்கள். ஸோ எண்டே ஆண்கள் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய பதிப்பு. ஸோ எனது ஆண்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க எழுதியிருந்தாங்க. அப்போ 2018 சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர் யார்? எஸ் ராமகிருஷ்ணன். எந்த அந்த மகன் நூலுக்காக வாங்கினாரு? சஞ்சாரம் அப்படிங்கிற நாவல் கேட்பாங்க. அது நாவலா, சிறுகதையா, இல்லை கட்டுரையா, இலக்கியமா அப்படின்னு கேட்பாங்க. சஞ்சாரம்ங்கிறது நாவல். நாவலுக்காக வாங்கியிருக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. ஸோ இவருக்கு பாரதிய பாஷா விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வெளியில் உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ பிற்போக்கான விஷயங்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்க. எவ்வளோ பிற்போக்கு. வெளியில் மாணவி தேர்வு எழுதி விவகாரம், பள்ளி முதல்வர் பணியிட நீக்கம். ஸோ எந்த ஸ்கூலில்? மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில். பொள்ளாச்சி அருகே பூப்படைந்த மாணவியை வகுப்பறைக்கு வெளியே அமர வைத்து தேர்வு எழுத வைத்ததாக எழுந்த புகாரில் பள்ளியின் முதல்வர் ஆனந்தி பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த செங்கோட்டையம்பாளையத்தில் தனியார் மெட்ரிக் பள்ளி. இவங்கன்னா பணியிட நீக்கம், ஜெயிலில் போட்டுருக்கணுங்களெல்லாம். ஸோ பிற்போக்கான விஷயம் அப்படிங்கிறது. ஸோ இன்னும் எவ்வளோ பேர் வைக்கிறாங்க. இதுவே அவருடைய மகளாக இருந்தால், அவங்களுக்கு உண்டான பிளட் ரிலேஷனாக இருந்தால் அப்படி பண்ணியிருப்பாங்களா? சரியா? உடனே கார் பிடிச்சி வீட்டுக்கு கூட்டி போயிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. இல்லைனா எக்ஸாம்ஸு அப்புறம் எழுதிக்கலான் இருப்பாங்க. எந்த ஸ்டாண்டர்ட் இருக்க போகிறாங்க? 10th 8th தானே? அப்போ ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒன்றுமே பிரச்சனை இல்லை.
ஸோ எழுத்தாளர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சரி, அம்பேத்கர் பிறந்த நாள். தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் முக்கிய உத்தரவு. என்னங்க உத்தரவு கொடுத்துருக்கு? உயர்நீதிமன்றம் முக்கிய உத்தரவு. அம்பேத்கர் பிறந்த நாளான ஏப்ரல் 14 சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள அவரது மணிமண்டபத்தை காலை 7:30 மணிக்கே திறக்க வேண்டும். எழுதி வச்சுங்க, காலை 7:30 மணிக்கே திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அசால்ட்டு பண்ணுவாங்க, அம்பேத்கரை அசால்ட்டு பண்ணுவாங்க. ஏன்னா அவரை சாதிய தலைவராக தான் நிறைய பேருடைய கண்ணோட்டம் இருக்கும். அவரை ஒரு சமுதாய தலைவராக, நேஷனல் லீடராக, நிறைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சிற்பியாக, ரிசர்வ் பேங்க் உண்டாக்கின முக்கியமான தலைவராக, நம்ம இந்தியாவினுடைய முதல் சட்டத்துறை அமைச்சராக, அல்லது சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா லேபர் மினிஸ்டராக, அல்லது 8 மணி நேரம் அப்படிங்கிறது வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுத்தது, பெண்களுக்கு மெட்டர்னிட்டி ரிலீஃப் வாங்கி கொடுத்தது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டு போகலாம். அப்படிப்பட்ட ஒரு தலைவராக பார்க்க மாட்டாங்க. அவர் எப்படி பார்ப்பாங்க? ஒரு ஜாதிய தலைவராக தான் பார்ப்பாங்க. ஸோ டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படிங்கிறது அதிகமாக பார்த்தீங்கன்னா கொண்டாடுறவங்க யாராக இருப்பாங்கன்னா அந்த பர்டிகுலர் காஸ்ட்டில் உள்ளவங்களாக இருப்பாங்க. எல்லாரும் கொண்டாட மாட்டாங்க. இதுதான் சாபம், இந்தியாவினுடைய சாபம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ அம்பேத்கருடைய பிறந்தநாள் அப்படிங்கிறது 7:30 மணிக்கு என்ன பண்ணிடணுமா, அந்த மணிமண்டபம் அப்படிங்கிறது திறக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லியிருக்கிறது யார்? உயர்நீதிமன்றம். சென்னை உயர்நீதிமன்றம் எந்த வருடம் ஆரம்பமானது? 1862. உயர்நீதிமன்ற சட்டம் எப்போ? 1861. உயர்நீதிமன்ற சட்டம் 1861. அப்போ சென்னை உயர்நீதிமன்றம் ஆரம்பிக்கப்பட்டது 1862. இப்போ யார் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி? ஸ்ரீராம். சொல்லுங்க, ஸ்ரீராம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதுவும் முக்கியமானது. தமிழ் பற்றுக்கொண்ட அரசியல் தலைவர் யாருங்க? குமரி அனந்தன். ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். குமரி அனந்தன் அப்படிங்கிறது பாதுகாப்பு சவால்களை சந்திக்க தயார் நிலையில் இருக்க வேண்டும். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்டர் யார் தான்? ராஜ்நாத் சிங் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ராஜ்நாத் சிங். வக்பு வாரிஸ் திருத்த சட்ட மசோதா பேசிட்டோம். அமித்ஷா பற்றி பேசிட்டோம். பாஜக புதிய தலைவர் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் எத்தனை ஆண்டுகள் இருக்கணுமா? அவங்க உறுப்பினராக 10 ஆண்டுகள் இருக்கணும். 10 ஆண்டுகள் குறைஞ்சபட்ச உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் இங்கே தலைவராக தேர்ந்தெடுக்க முடியும்ன்றப்ப நயினார் நாகேந்திரனுக்கு அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது மறுக்கப்படுகிறது. குடியரசுத் தலைவருக்கு ஸ்லோவேக்கியாவில் கௌரவ டாக்டர் பட்டம் எழுதி வச்சு 2 நாடுகளுக்கு போயிருக்கிறாங்க. ஒன்று போர்ச்சுகல், இன்னொன்று ஸ்லோவேக்கியா. ஒன்று போர்ச்சுகல், இன்னொன்று ஸ்லோவேக்கியா. ஸோ போர்ச்சுகல் அப்படிங்கிறதுல அவங்க பண்ணாங்க. அதே மாதிரி ஸ்லோவேக்கியாவில் டாக்டர் பட்டம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. கான்ஸ்டாண்டைன் பல்கலைக்கழகம் எந்த யூனிவர்சிட்டி அவருக்கு கொடுத்துருக்கிறதுனா கான்ஸ்டாண்டைன் அப்படிங்கிற பல்கலைக்கழகம் தான் அவருக்கு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. மதமாற்ற விவகாரம் ஓகே. எண்ம தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் 44(3) பிரிவை ரத்து செய்ய வேண்டும். டிஜிட்டல் கரன்சி. ஸோ இதெல்லாம் முக்கியமானது. புத்தாக்க நிறுவனங்கள். பிரதமர் மோடி இன்று வாரணாசி பயணம். மோடி அவர்கள் அவருடைய தொகுதிக்கு போகிறார். வாரணாசிங்கிறது அவருடைய தொகுதி. வாரணாசிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொகுதி. அதில் 3880 கோடி நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அவருடைய தொகுதி, சொந்த தொகுதி அப்படிங்கிறத பார்க்குறோம். 3வது முறையாக அங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். முதல் முறையாகவும் அங்கிருந்தும் வதோராங்கிறதுல தேர்ந்தெடுக்கப்பட்டார். வதோராங்கிறது எங்கே இருக்குது? குஜராத். வதோராங்கிறது எங்கே இருக்குது? குஜராத். 2வது முறையும் 3வது முறையும் ஒன்லி வாரணாசியில் மட்டும்தான் நின்றார். வாரணாசி எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேசோட கேபிட்டல் சிட்டி இது லக்னோ. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யார்? யோகி ஆதித்யநாத். உத்தரப்பிரதேஷ் எப்போது உத்தரப்பிரதேச மாற்றப்பட்டது? 1950. அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் ஐக்கிய மாகாணம், யுனைடெட் ப்ரொவின்சஸ் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்பட்டுச்சு. பாலியல் வன்கொடுமை வழக்கு. பெண்ணை வேதனையை வரவழைத்துக் கொண்டார். அலகாபாத் உயர்நீதிமன்ற சர்ச்சை கருத்து. அலகாபாத் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இப்போ யார் இடமாற்றம் செய்யப்பட்டார்? யஷ்வந்த் வர்மா. எந்த வழக்கோடு தொடர்புடையவர்? அதாவது பண எரிப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியது. சரியா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். யார் டெல்லியோட உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி? தேவேந்திர குமார் உபாத்தியாய. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாரு? சஞ்சீவ் கண்ணா. எத்தனையாவது? 51வது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிடும். சஞ்சீவ் கண்ணா 51வது. மகப்பேறு இறப்பு உலகளவில் 2வது இடத்தில் இந்தியா அறிவிச்சோம். மகப்பேறு இறப்பு அப்படின்னு சொல்லிட்டு மார்டாலிட்டி ரேட்டு, மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறதுல அப்படிங்கிறதுல நம்ம உலகில் இந்தியா 2வது இடத்துல இருக்கு. ஐநா குழு அப்படிங்கிறது அறிக்கைக்கு மத்திய அரசு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது எப்படிங்க எங்களை போய் 2வது இடத்துல நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. உலக சுகாதார அமைப்பு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சுவிட்சர்லாந்தில் இருக்குது. இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், யுனிசெஃப் ஆகிய நாடுகளின் ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதியம், ஐக்கிய நாடுகளின் பொருளாதார சமூக அமைப்புகளை உள்ளடக்கிய மகப்பேறு இறப்பு கால மதிப்பீடு சொல்லியிருக்கிறாங்க. தாய்மை அடைந்த ஒரு பெண் கர்ப்பமாகவோ பிரசவம் அல்லது கருக்கலைப்பு செய்த 42 நாளுக்குள் எந்த ஒரு காரணத்தினாலும் இறப்பது மகப்பேறு கால இறப்பாக கருதப்படுகிறது. எழுதி வச்சுங்க. மகப்பேறு இறப்புனா எந்த காலம் கணிக்கப்படுகிறதுனா, அதாவது அவங்க கன்சீவ் ஆன டேட்ல இருந்து 42 நாட்களுக்குள்ள இறப்பு ஏற்பட்டா, கன்சீவ் ஆன நாட்கள்ல இருந்து 42 டேஸுக்குள்ள. அப்போனா எவ்வளோ சார் அப்படின்னு சொன்னால், ஸோ 6 வாரம்
6 வாரம் 6 வார காலம். 6 வார காலத்தில் அந்த பெண் இறந்துட்டா அது மகப்பேறு இறப்பாக கருதப்படுகிறது. மகப்பேறு இறப்பு, மார்டாலிட்டி ரேட்டு. 2000 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரையிலான இந்த 23 ஆண்டுகளில் ஏப்ரல் 7 வெளியிட்டது இந்த அறிக்கை குறித்து மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அதிகாரிகள் செய்தியாளரிடம் கூறியது அப்படின்னு சொல்லி 195 நாடுகள் எடுத்திருக்கிறாங்க. அதில் இந்தியா 2வது இடத்துல இருக்குது. 195 நாடுகளில் இந்தியா 2வது இடத்துல இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. முக்கியமானது. பதிலடி நடவடிக்கைகளை ட்ரம்ப் அறிவிப்பின் எதிரொலி 17 நடவடிக்கைகளை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைத்தது ஐரோப்பியன் யூனியன். எழுதி வச்சுங்க. ஐரோப்பிய யூனியனுடைய தற்போதைய தலைவராக இருப்பவர் யார்? ஆல்ரெடி படிச்சிருக்கிறவங்க. ஐரோப்பிய யூனியனும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐரோப்பிய யூனியன் யார் இருப்பாங்க? சொல்லுங்கம்மா. உர்சுலா வாண்டர் அப்படின்னு சொல்ல உர்சுலா வாண்டர்லையா. உர்சுலா வாண்டர் அப்படிங்கிறவங்க தான் இப்போ யார் சார் அப்படின்னா ஐரோப்பிய யூனியனுடைய தலைவர். ஐரோப்பிய யூனியன் EU ஐரோப்பிய யூனியனுடைய தலைவர் உர்சுலா வாண்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இவங்களுடைய வரி விதிப்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது. டொமினிக் குடியரசு 218 ஆன இரவு விடுதி உயிரிழப்பு. 218 ஆன இரவு விடுதி உயிரிழப்பு. இரவு விடுதியில் 218 பேர் உயிரிழந்திருக்கிறாங்களாம். பாகிஸ்தானில் 11,230 ஆப்கான்கள் அகதிகள் வெளியேற்றிருக்கிறாங்களா. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் உள்ள எல்லை கோடு எதுப்பா? டூரண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ரெட் கிளிஃப் அப்படிங்கிற, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ரெட் கிளிஃப் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் டூரண்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் மக்மோகன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறணும். இதெல்லாம் முக்கியமானது. என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் முடிஞ்சு. இன்னைக்கு இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். ஏற்கனவே நிறைய பேசிட்டோம். அப்போ இன்னைக்கு யாருடைய பிறந்தநாள்? கஸ்தூரிபா காந்தியினுடைய பிறந்தநாள். என்ன நாளாக அனுசரிக்கப்படுது? பாதுகாப்பான தாய்மை தினம். பாதுகாப்பான தாய்மை தினம் எந்த நாள் முதல் அனுசரிக்கப்படுகிறது? சரி, கிரிக்கெட் அப்படிங்கிறது எந்த ஆண்டு முதல் சேர்க்கப்படுகிறது? கிரிக்கெட் 128வது அப்படிங்கிறதுல வருடங்களுக்கு பிறகு.